ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டக்கர் சமையல். வாரம் ஒரு வெரைட்டி சாதம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த 7வது வாரம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான சிப்பி காளான் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த வாரம் நான் சாம்பார் சாதம் தாங்க பண்ணலான்னு நினச்சேன். பட் லக்கிலி நம்ம ஏலக்காய் தோட்டத்தில் வெட்டி போட்ட மரத்துலேருந்து மரக்காளான் முளைச்சிருந்துச்சு. ஸோ அதை வச்சே சாதம் பண்ணிடலான்னு பறிச்சுட்டு வந்துட்டேன். இந்த காளான் சாதத்தை 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. காளானோட ஓரங்கள்லாம் கட் பண்ணிட்டு சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனி காளானை கத்தி வச்சு கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி கையிலேயே பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நீளமாக இருக்கிறதெல்லாம் 2ஆக கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மரக்காளான் ரொம்பவே நல்லதுங்க. கறி மாதிரியே கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மரக்காளான் கிடைக்கலன்னா கடையில் கிடைக்கிற சிப்பி காளானையும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. எல்லா காளானையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நறுக்கி வச்சிருந்த 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சிப்பி காளானுக்கு சின்ன வெங்காயம் நிறைய போடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரைஸ் போடாமல் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு இதே மெத்தடில் வெறும் காளான் மட்டும் கூட நீங்கள் வதக்கி சாப்பிட்டாலே அதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது சேர்க்கலனாலும் டேஸ்ட்டுக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போனதுமே நறுக்கி வச்சுருந்த காளானையும் சேர்த்துக்கலாம். காளானை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. காளான் நல்லா வேகட்டும். காளான் கொஞ்சம் வெந்ததுமே சாதத்தில் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடிக்கடி மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு மூடி வைங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். காளான் நல்லா வெந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததும் சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி 2 கப் சாதம் சேர்த்துருக்கேன். சாதத்தை காளான் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காளான் மட்டும் இருந்தால் போதுங்க. குயிக்காக இந்த வெரைட்டி சாதத்தை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். முட்டுக்காளானையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதே மெத்தடில் சாதம் பண்ணலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னதான் பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட இந்த மாதிரி வெரைட்டியாக டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த சிப்பி காளான் சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.